ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதி சீரியல் ப்ரொமோ பார்த்துருப்பீங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அப்கமிங் ஷூட்டிங்ஸ் படம் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டு பேரும் விஜய் காவேரி கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம காவேரி ட்ரெஸ் ஃபுல்லாகவே நினைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அது ஏன்னா மேபி அங்கே பிரதர்சனம் பண்ணுறது தலையில் தண்ணியெலாம் ஊற்றிட்டு பண்ணுவாங்களே, மேபி அது எதுவும் வேண்டுதல் வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் அப்கமிங் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது. இந்த இடத்துல ப்ரொமோவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அவங்க கடத்துனதுக்காக அவங்களே தான் அகைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் கொடுத்த கம்ப்ளைண்ட் கிடையாது, இவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே காவேரியே அகைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அரெஸ்ட்டும் அவரை பண்ணுறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஸ்டாப் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல விஜய் கோவப்படுவாரா இல்லை தாத்தா எதுவும் பேசி இதை சமாதானப்படுத்தி வரான்னு தெரியல. பட் இந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் நடக்காமல் ஸோ அவர் எப்படியாச்சும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடக்காமல் இருக்காது. என்னோடய கெஸ் படி சடனாகவே டேரெக்டாக மேரேஜ் கொண்டு போகிறாங்களான்னு நமக்கு தெரியல, என்கேஜ்மெண்ட் இல்லாமல். ஸோ பார்க்கலாம். பட் ஃபயராக நம்ம காவேரி நினச்சதை முடிச்சிட்டாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எபிசோட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷூட்டிங்ஸ் படம் அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரிக்குள்ள ஃபைட்லாம் நடந்திருக்காது. ஸோ காவேரி கண்டிப்பாக விஜய் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இது என்னோட கெஸ் தான். இதுவுமே உங்களோட கெஸ் நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.